ஜல்லிக்கட்டிற்கு தயாராகும் காளைகள். காளைகள் வளர்ப்பவர்களை இழிவாக பார்க்கும் பார்வையை பொதுமக்கள் மாற்ற வேண்டும் என்று காளை வளர்க்கும் இளைஞர்கள் கோரிக்கை. தை மாதம் பிறந்தாலே தென் மாவட்டங்களில் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக மக்கள் எதிர்பார்ப்பது பொங்கல் பண்டிகையும் அதனை ஒட்டி நடைபெறும் நமது பாரம்பரிய விளையாட்டுகளான ஜல்லிக்கட்டு, மஞ்சுவிரட்டு போட்டிகளை. அப்பேற்பட்ட போட்டிகளுக்கு தாங்கள் வளர்க்கும் காளைகளை தயார்படுத்தும் பணியில் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள இளைஞர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். ஏராளமான மாவட்டங்களில் ஜல்லிக்கட்டு, மஞ்சுவிரட்டு போட்டிகள் நடைபெற்று வந்தாலும் சிவகங்கை மாவட்டத்திற்கென தனி பெயர் உண்டு. குறிப்பாக இந்த மாவட்டத்தில் உலகையே திரும்பி பார்க்க வைத்த ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு முன்பே ஒவ்வொரு கிராமங்களிலும் ஜல்லிக்கட்டு காளைகள் வளர்க்கப்பட்டு வந்ததுடன் குக்கிராமங்களிலும் கூட பாரம்பரிய மஞ்சுவிரட்டு போட்டிகள் நடத்தப்படும். இதன் காரணமாக இந்த மாவட்டத்தில் காளைகளும் அதிகம். அதே வேளையில் அதனை அடக்கும் காளையர்களின் எண்ணிக்கையும் குறைவிருக்காது. சிவகங்கை அருகே உள்ள நாலுக்கோட்டை பகுதியில் ஏராளமான இளைஞர்கள் காளை வளர்த்து வருவதுடன் அதற்கு தினசரி பயிற்சியும் அளித்து வருகின்றனர். புகழ், சிலம்பு, சிங்கம், பட்டவர், அப்புக்குட்டி, சச்சின், காளிமுனி, அழகர், புரிசுலி, சின்னத்தம்பி, அன்பு, கருப்பன் இவைகளெல்லாம் ஏதோ குடும்ப உறுப்பினர்களின் பெயர்கள் அல்ல. இவை அனைத்தும் இளைஞர்களால் வளர்க்கப்படும் காளைகளின் பெயர்கள். குறிப்பாக காலை எழுந்தவுடன் காளைகள் நீண்ட நேரம் நின்று விளையாட நேராக நிற்கும் வண்ணம் 30 நிமிடம் தலையை தூக்கி கட்டுதல். அந்த பயிற்சி முடிந்தவுடன் உடல் வலிமைக்காக பச்சை முட்டையை ஆதாரமாக கொண்டு கொடுப்பதுடன் கால்கள் வலுப்பெற 40 நிமிடம் சாலைகளில் ஓட்ட பயிற்சி அது நிறைவேற்றுவதுடன் கண்மாயில் இறக்கி 20 நிமிடத்திற்கு நீச்சல் பயிற்சி. இதனை அடுத்து நீண்ட நேரம் தாக்கு பிடித்து விளையாட தலைச்சுருளி வேர் காய்ச்சி அதற்கு சாறு கொடுப்பதுடன் ஒரு நாள் இடைவெளி விட்டு உழவு பணி மேற்கொண்டு மேலும் கால்களை வலிமையாக்குதல் என உடல் பயிற்சிகள் அளிப்பதுடன் போட்டியில் பங்கேற்பதற்கு முன்னர் சுமார் 30 நாட்களுக்கு பருத்தி விதை, துவரம், தூசி, பேரிச்சம்பளம் என சத்தான உணவுகள் வழங்குவதுடன் களத்தில் நின்று விளையாட ஏதுவாக களப்பயிற்சி என பல்வேறு பயிற்சிகள் வழங்குவதுடன் அந்த இளைஞர்களும் காளைகளுடன் சேர்ந்து உடற்பயிற்சி மேற்கொள்கின்றனர். பட்டதாரி இளைஞர்களும் இந்த காளை வளர்ப்பதில் அதிகம் ஆர்வம் காட்டி வரும் சூழலில் இதுபோல காளைகள் வளர்ப்பதை இந்த சமூகம் இழிவாக பார்ப்பதாகவும் அந்த பார்வையை மாற்ற வேண்டும் என்றும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் ஈடுபடும் இளைஞர்கள் எவ்வாறு சமூகத்தில் அந்தஸ்து அளிக்கப்படுகிறதோ அதே போல தங்களையும் பார்க்க வேண்டும் என்றும் அதே போல இந்த காளைகளை வளர்க்க மாதந்தோறும் சுமார் 50,000 வரை செலவாகிறது என்றும் தெரிவிக்கும் இந்த இளைஞர்கள் காளைகளை ஜல்லிக்கட்டு, மஞ்சுவிரட்டு போட்டிகளுக்கு டாடா ஏஸ் வாகனங்கள் அமைத்து செல்லும் போது காவல்துறை மறித்து 10,000 ரூபாய் வரை அபராதம் விதிப்பதால் பெரும் பொருளாதார இழப்பு ஏற்படுவதுடன் போட்டிகளில் பங்கேற்க முடியாமல் மன உளைச்சல் ஏற்படுவதாகவும், எனவே காவல்துறை அழைத்து செல்லும் போது அதிக கெடுபிடி காட்டக்கூடாது என்றும் கோரிக்கை விடுக்கின்றனர். மேலும் ஆன்லைன் முறையில் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு டோக்கன் வழங்குவதால் முந்துவர்களை தவிர மற்றவர்கள் பங்கேற்க முடியாத சூழல் ஏற்படுவதாகவும், அதனை மாற்றி நேரடியாக டோக்கன்கள் வழங்கும் நடைமுறையை பின்பற்ற வேண்டும் எனவும் தெரிவித்ததுடன் வடமாடு மஞ்சுவிரட்டு நடத்தியவர்களை ஒரு குறிப்பிட்ட காளைகளை மட்டுமே அழைப்பதை தவிர்த்து அனைத்து காளைகளையும் களமிறக்கி அனுமதி அளிக்க முன்வர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த இளைஞர்களின் கோரிக்கையை அரசு ஏற்று நடைமுறைப்படுத்த முன்வர வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாகும்.